ஓம் சாந்தி. நான் புண்ணிய ஆத்மா. நான் எப்பொழுதும் சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா. நான் மகிழ்ச்சியான உள்ளமுடைய ஆத்மா. நான் ஆத்மா இந்த தேகம் என்ற ஆடையை விலக்கி ஒரு ஃபரிஸ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் திளைத்தபடியே அவர் முன்னால் அமர்ந்து சக்திகளை பெற்றுக்கொண்டே அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று ஆன்மீக தந்தை நாலாபுறங்களிலும் இருக்கும் ஆன்மீக குழந்தைகளின் ஆத்மீக தன்மையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தைகளிடமும் ஆத்மீக தன்மையின் ஜொலிப்பு கண்கள் மூலம் வெளிப்படுகின்றது. ஆத்மீக தன்மையின் சக்தியுடைய ஆத்மா எப்பொழுதும் கண்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஆத்மீக சக்தியை கொடுப்பார். ஆத்மீக தன்மை, ஆத்மீக புன்முறுவல் மற்றவர்களுக்கும் குஷியின் உணர்வை அனுபவம் செய்விக்கிறது. அவரது நடத்தை, முகம் ஃபரிஷ்தாக்கள் போல லேசாக ஒளியாக தென்பட்டுக் கொண்டிருக்கும். அத்தகைய ஆன்மீகத்தன்மையின் ஆதாரம் தூய்மையாகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் தூய்மையின் ஆதாரத்தில் ஆத்மீக தன்மையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆத்மீகத்தன்மையுடைய ஆத்மா இந்த உலகத்தில் இருக்கையிலும் அலௌகீக பரிஷ்தாவாக தென்படுவார்கள். ஆத்மீக தன்மையுடன் கூடிய வார்த்தைகள் சுயம் தனக்கும் மற்றவர்களுக்கும் சுகத்தின் அனுபவம் செய்விக்கின்றது. மேலும் அமைதியின் அனுபவம் செய்விக்கின்றது. மற்ற ஆத்மாக்களின் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஆதாரம் ஆகிவிடுகின்றது. மேலும் வரதானி ஆத்மாவாக ஆகிவிடுகின்றார். ஆத்மீக தன்மையுடன் கூடிய செயல்கள் சுயம் தனக்கும் கர்மயோகி நிலையின் அனுபவம் செய்விக்கின்றது. மற்றவர்களையும் கர்மயோகியாக ஆக்கக்கூடிய சாம்பிளாக ஆகிவிடுகின்றார். ஆத்மீக தன்மையின் விதை தூய்மையாகும். தூய்மை என்பது பிரம்மச்சாரியம் மட்டுமல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலும் எண்ணமும் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும். ஆன்மீக தன்மையின் ஆதாரத்தில் பிரம்மா தந்தைக்கு சமானம் என்ற அனுபவம் ஆக வேண்டும். இவர் பாப் சமான் தந்தைக்கு சமானமாக இருக்கிறார் என்று தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் அனுபவம் செய்ய வேண்டும்.
பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் தூய்மையின் ஆதாரத்தில் ஆத்மீக தன்மையை பார்க்க விரும்புகின்றார். இதற்காக எளிய சாதனமாவது ஒரே ஒரு வார்த்தை, அட்டென்ஷன். திரும்ப திரும்ப அந்த ஒரு வார்த்தையை தனக்குத்தானே அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். அந்த ஒரு வார்த்தையாவது, ஒரு விரதத்தில் இருப்பவர் ஆவீர்களாக. ஏக் விரதா ஆகும் பொழுது ஏக் மத், ஒரு வழியில் நடப்பது மிகவும் சுலபமானதாக ஆகிவிடுகிறது. ஏக்ரஸ் ஸ்திதி, ஒரே ரசனையின் நிலை இயல்பாகவே அமைந்து விடுகின்றது. எனவே சோதனை செய்யுங்கள். ஒருவரின் விரதம் இருக்கிறதா? நாள் முழுவதிலும் மனம் புத்தி ஒருவரின் விரோதத்தில் இருக்கிறதா என்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய கருணை நிறைந்த சுரூபத்தை இப்பொழுது பார்க்க விரும்புகின்றார். எல்லைக்குட்பட்ட விஷயங்களை விட்டுவிட்டு மனதார சேவையில் ஈடுபடுங்கள். சக்தி கொடுங்கள், அமைதி கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். கருணை உள்ளம் உடையவராகி மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதில் மும்முரமாக ஆகிவிட்டீர்கள் என்றால் எல்லைக்குட்பட்ட விஷயங்களில் இருந்து இயல்பாகவே விலகி சென்று விடுவீர்கள். உழைப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். இப்பொழுது வார்த்தைகளின் கூடவே மனசா சேவையின் அதிகமான அவசியம் உள்ளது. இப்பொழுது சொல்லின் சேவை மற்றும் மனம் மூலம் செய்யும் சேவையின் சமநிலை கொள்ளுங்கள். இன்றைய சமயத்தில் ஆத்மாக்கள் சுகம் சாந்தியின் ஒரு துளிக்காக தாகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சுகம் சாந்தியின் ஒரு அமிர்த துளி கிடைத்துவிட்டால் கூட குஷியடைந்து விடுவார்கள். பாப்தாதா கூறுகின்றார், காலம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தங்களது டபுள் லைட் மூலமாக எதிர்பார்ப்பை முடித்து விடுங்கள். பாப் சமான் தந்தைக்கு சமானமாக ஆவதில் எவரடி ஆக வேண்டும். நீங்கள் அதிருப்தி அடையக்கூடாது, அதிருப்திப்படுத்தவும் கூடாது. நாம் பார்வையாளராக ஆகி விளையாட்டை பார்ப்பவர்கள் ஆகும். ஆதலால் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே திருப்தியாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அனைவரும் ஒரு நொடியில் மனசா சேவையில் அனுபவம் செய்யுங்கள். ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சக்தியின் உயிர் பிச்சை கொடுங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சர்வ சிரேஷ்ட ஆத்மீக தன்மையின் அனுபவம் செய்விக்கும்
ஆத்மீக ஆத்மா. அனைத்து சங்கல்பம் மற்றும் கனவிலும் கூட தூய்மையின் பாடத்தை படிக்கும் பிரம்மாச்சாரி ஆத்மா. அனைத்து திட சங்கல்பத்தை தரித்திருக்கும் மன்சா சேவாதாரி ஆத்மா. தீவிர மன்சா சேவாதாரி, தீவிர முயற்சியாளர் ஆத்மா. சதா ஆசிகள் கொடுக்கும் மற்றும் பெறக்கூடிய புண்ணிய ஆத்மா. பாப்தாதாவின் இதய ராமனான தந்தையின் இதயபூர்வமான உயிருக்கு உயிரான அன்பு நிறைந்த ஆத்மா. ஈஸ்வரிய சுவாசத்தில் இருந்து தவறான சகவாசத்தின் தாக்குதலில் இருந்து தப்பித்திருக்கும், எப்பொழுதும் சத்சங்கத்தில் இருக்கும் ஆத்மா. தீமையை கூட நன்மையாக மாற்றி மகிழ்ச்சியுள்ள உடையவராக இருக்கும் ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிறைத்து கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.